நம்ம வீட்டு முன்னாடியோ இல்ல நம்ம போற இடத்துல ஏதாவது ஒரு உயிரினம் வந்து நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அடிபட்ட டாக பார்த்துருப்போம். இல்லன்னா ஒரு கேட் வந்து சடனா உடம்பு முடியல காப்பாத்துன்னு வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்திருப்பாங்க ஹெல்ப் கேட்டு. எங்களுக்கே நடந்திருக்கு. பப்பி வந்து ஒரு டாக் எங்க வீட்டு முன்னாடி ஹெல்ப் கேட்டு வந்திருந்தான். இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்துல பல மூலையில வந்து பல வீட்டுகள் முன்னாடி இது நடந்திருக்கும். பல மனிதர்களுக்கு இந்த மாரி இன்சிடென்ட் நடந்திருக்கும். இப்போ அந்த மாரி நடந்ததுன்னா, அத அவங்க ஸ்பிரிச்சுவலி எப்படி டிகோட் பண்ணியிருக்காங்க? அப்புறம் நம்ம கண்ட்ரில, நம்ம நாட்ல எப்படி இத பத்தி இந்த மாரி ஏதாவது ஒரு உயிரினம் உங்கள தேடி ஹெல்ப் கேட்டு வந்ததுன்னா, அத எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள வந்து நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயற்கை எப்பவுமே நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை ஃப்ரீயா வச்சிருக்கோமா? இல்ல. எப்பவுமே பிஸியா இருக்கும். ஜெட் மாதிரி ஓடிட்டு தான் இருக்கும். நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இயற்கையும் நம்மளை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி நாயை நம்ம சடனா பிரச்சனைன்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, ஏதாவது உடம்பு முடியாத நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கு வர்றது, இல்லைன்னா பூனை அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பிரபஞ்சம். இந்த மாதிரி நம்ம ஒரு உயிரினத்துக்காக போராடும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை வந்துடும். ஏன்னா எல்லாருமா சேர்ந்து அந்த உயிரினத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிற ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு கூட ஏதாவது ஒரு டிசீஸ், ஏதாவது நோய் வர்ற ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நோய் வந்திருந்தா கூட இந்த மாதிரி நம்ம இன்னொரு உயிருக்காக போராடி அவங்கள சரி பண்ணும்போது அந்த நோய்கள் கூட அதனுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிரும். இது எல்லாமே சைக்காலஜிக்கலி கூட பாருங்களேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யாருக்காவது இறக்கப்படும்போது. இந்த நிகழ்வு எதேச்சியா நடக்கல, இயற்கையால் அதாவது கடவுளால் நடத்தப்பட்டது. இது நமக்கான தேர்வு. நம்ம எவ்வளோ கருணைக்கான தேர்வு, அமைதிக்கான தேர்வு, பொறுமைக்கான தேர்வு. நம்ம எவ்வளோ பொறுமையாக கருணையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கிறதுக்கான தேர்வு தான் இது. இப்படி யாராவது ஏதாவது ஒரு டாகையோ கேட்டையோ சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசில் திருப்தி ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். உள்ள இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி யாராவது ரெஸ்கியூ பண்ணியிருந்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கேன். நிறைய டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும், யாராவது ஈவன் ஹியூமன்ஸ் கூட, மனுஷங்க கூட ஏதாவது ஹெல்ப் கேட்கும்போது பண்ணும்போது நம்மளே அறியாமல் ஒரு உள்ளேருந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். இது எல்லாமே நம்ம ஒரு உயிரினத்தை பார்த்து இறக்கப்பட்டதுனால வந்த விஷயங்கள். அவார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாமே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாகையோ கேட்டையோ பூனையோ நீங்கள் மெனக்கட்டு வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளே கூப்பிட்டு காப்பாற்றி ஒரு கொஞ்ச நாள் எடுக்கும். அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு அவங்கள திருப்பி அவங்க இருந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும்போதோ அல்லது அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மன திருப்தி இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜப்பான்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிலீஃப் வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்னதுன்னா, எங்கேயோ இருக்கிற மனிதர்களும் எங்கேயோ தூரமாக இருக்கிற உயிரினங்கள், அதாவது அனிமல்ஸும் விலங்குகளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிவப்பு நூல்னால இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஏன்னா எவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்தாலும் இந்த பாண்ட், அதாவது இந்த நூல்னால, கண்ணுக்கு தெரியாத நூல்னால பிணைக்கப்பட்டதுனால எப்படியாவது மீட் பண்ணிடுவாங்களாம். அது எவ்வளோ சுற்றுனாலும் கண்டிப்பாக அது அருந்து போகாது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தைய வந்து மீட் பண்ணுவாங்கன்னு பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய குழந்தைங்களை வந்து அவங்க மீட் பண்ண அந்த ஃபர் பேபிஸுக்கு என்ன நீடு இருக்குன்னு பார்த்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறாங்க. நம்ம நாட்டில் இன்னொரு பிலீஃப் இருக்குது. என்னென்னா, நம்பிக்கை என்னதுன்னா, நம்ம பைரவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, டாக்ஸை பெட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள நீட்டாக வந்தவங்கள இல்லது தத்து எடுத்தவங்கள நல்லா பராமரித்து சுத்தமான பாத்திரத்தில் ஃபுட்டு கொடுத்து, உணவு கொடுத்து, நல்லா குளிப்பாட்டி அவங்கள சுத்தமாக நம்ம வச்சுருந்தோன்னா, சுத்தமான படுக்கை போட்டு கொடுத்தோன்னாவே நம்ம கால பைரவருக்கு செய்கிற சேவையாக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வீடியோவில் கூட ஒரு மேடம் இவ்வளோ அழகாக அதை தெளிவாக பேசியிருந்தாங்க இதை பற்றி. டாக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஈவன் சயின்டிஃபிக்கலி கூட. ஏன்னா அவங்க வந்து இருக்கிற இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள திங்ஸ் வந்து பாம்பாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் அங்கே இருந்தால் கூட அதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள்.
அவங்க இருக்கிற நாய் மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி நிறைய அனிமல்ஸ், பறவைகள், அப்புறம் பூனை, மாடு, ஆடு இவங்கெல்லாம் இருக்கும்போது எல்லாருக்குமான நமக்கு எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நம்மள மாதிரி அவங்க கெட்டதாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அவங்கள நம்ம சுற்றி இருந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே வர நெகட்டிவிட்டிவை கூட அவங்க எடுத்துட்டு அந்த இடத்துலேயே வீட்டை சுற்றி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த உயிரினங்கள் எல்லாருமே. ஏன் திருடங்க வந்தால் கூட யார் முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கிறது? பைரவர்கள் தானே. அந்த தெருக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருடன் வரப்போறான்னு இவங்க மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்கள அலர்ட் பண்ணிடுவாங்க. ஃபெங்ஷுயில என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, பெட்ஸ் எல்லாம் எப்படி வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? பெட்ஸ், அதாவது கேட்ஸு, டாக்ஸ், இந்த மாதிரி வாய்ஸ்லெஸ் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே உங்கள் கூட வந்து மனுஷ பிள்ளைங்களாக வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஆனால் மனுஷங்களாக பிறக்கிறதுக்கு அங்கே மேலே ஆத்மாக்களின் கூட்டமும் பெரிய லைனாக இருக்கும். அதையெல்லாம் கடந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு மனுஷ குழந்தையாக பிறக்கிறதுக்கு அவங்களால வெயிட் பண்ணுறதுக்கு முடியாததுனால தான் சீக்கிரமாக அவங்க வந்து பெட்ஸாக ஒரு ஷார்ட்கட் எடுத்து பெட்ஸாக உங்ககிட்ட பிறந்து உங்கள் கூட வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு ஃபெங்ஷுயில பிலீவ் பண்ணுறாங்க. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, நம்ம குழந்தைங்க வந்து பெட்ஸ் ராத்திரியில் சடனாக அவங்கள தூக்கிட்டு போகிற எமர்ஜென்சி வரும்போதாகட்டும், அப்புறம் அவங்கள கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறதுலேருந்து கொடுக்குற க்ளீனான சத்தான உணவு எப்படி நம்ம மனுஷ குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க கொடுக்கணும்னு நம்புகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே இப்படி பண்ணும்போது நம்முடைய பூர்வ ஜென்ம ஊழ்வினை வந்து தப்பான கர்ம வினைகள் வந்து கழியும்னு அவங்க நம்புகிறாங்க, ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதனால தான் நம்மளும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற வாய்ஸ்லெஸ் கிட்ஸை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஒரு தடவையும் அவங்களுக்கு எமர்ஜென்சி வரும்போது நல்லா அவங்கள கவனிச்சிக்கிட்டோம்னா இது எல்லாமே நம்முடைய பழைய கர்ம வினைகள் வந்து தீர்ந்துட்டுருக்கும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஃபெங்ஷுயில. பப்பிங்க எல்லாமே நம்ம வீட்டில் வந்து சுற்றி விளையாடும் போது அந்த எனர்ஜி, அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரே இடத்துல அந்த எனர்ஜி வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஸ்டோர் ஆகாமல் அந்த எனர்ஜி, குட் எனர்ஜி வந்து பப்பிங்க எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்களோ வீட்டை சுற்றி ஓடும்போது அந்த வீட்டை சுற்றி அந்த மகிழ்ச்சியான எனர்ஜி வந்து சர்க்குலேட் ஆகும்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. டாக்ஸ்னாவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தானே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ டாக்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்டிவ் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தின் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி கூட பாதுகாக்கும் எனர்ஜி கூட வந்து அவங்க கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம வீட்டையும், அதாவது உங்கள் வீட்டையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ப்ரொடெக்டிவ் ஷீல்டுக்குள்ளே உங்களை பத்திரமா வச்சுருப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. இக்கோசிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணாமல், அதை உடைக்காமல் இருக்கிற உயிரினங்களை இருக்கிற மாதிரி வாழ விடும்போது அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்மளும் அவங்கள வாழ விட்ட திருப்தியில் நம்மளும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்புறம் லவ் அண்ட் ஷேர், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோமோ அவ்வளோ அன்பு அவங்களாலையும் இந்த பிரபஞ்சத்தினாலையும் நமக்கு நிறைய மடங்கு திருப்பி கொடுக்கப்படும். இந்த பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழலாம். நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.